திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பிரேக் பிடிக்காததால் தறிக்கட்டு ஓடிய அரசு பேருந்து ஆம்னி கார் மீது மோதிய பரபரப்பு சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. திருப்பூரில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு பழனி நோக்கி வந்த அரசு பேருந்து ரவுண்டானா பகுதியில் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து ஆம்னி கார் மீது மோதியது. இதில் காரில் பயணித்த 4 பேரும் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திறனற்ற திமுக ஆட்சிகள் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்காமல் பழுதடைந்த தகரடப்பா பேருந்துகளை இயக்கி மக்கள் உயிருடன் விளையாடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரின் பேட்டரி வெடித்து தீப்பற்றியதில் வீட்டில் இருந்த 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள எலக்ட்ரானிக் பொருட்கள் எரிந்து நாசமானது. சிங்காரவேலர் தெருவைச் சேர்ந்த மீனவர் ராஜீவ்காந்தி என்பவர் வீட்டிலேயே படகு என்ஜின், மீன்பிடி உதிரி பாகங்கள் விற்பனை மற்றும் பழுது நீக்கும் தொழில் செய்து வந்துள்ளார். வீட்டில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பேட்டரியை சார்ஜ் செய்தபோது அது வெடித்து சிதறி ஹை ஸ்பீடு என்ஜின் உள்ளிட்டவற்றில் தீ மளமளவென பரவியது. இதில் டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி மிஷின் ஆகியவை தீயில் வெடித்து சிதறியது. தகவலின் பேரில் அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுப்படுத்தினர். லைட் எரிஞ்சிட்டே இருந்துச்சு. ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது, சார்ஜ் இல்லை போலன்னு சொல்லிட்டு சார்ஜ் போட்டுட்டு கிச்சனுக்கு தான் போயிட்டு வந்த கையோட பட்டப்பட்டன்னு சவுண்டு கேட்கும். ஓடியாந்து நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு, அந்த ப்ளக் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஓடியாந்து மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே போகிறதுல டம்முன்னு ராக்கெட் வெடிக்க இல்லையா, அதுமாரி வெடிச்சு ஃபயர் ஆகுது ஃபுல்லாகவே. என்னால் ஒன்றும் படப்படப்பில் எதுவுமே செய்ய முடியல. என் பிள்ளைல கவுந்து பண்ணால் போதும் தான் நான் வெளியோட என்னால் கூப்பிட்டு சத்தமும் போட முடியல. அதுக்குள்ளே எல்லாம் ஓடியாந்து அணைக்க முடியல, அவ்வளோ ஃபயரு.